டிஜிட்டல் சமூகத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்ல அரச சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கவ்பே வசதியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் ஆரம்பகட்ட நிகழ்வு இன்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெறவுள்ளது. அரசாங்கத்தின் அனைத்து விதமான கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் மயமாக்கும் கவ்பே வசதியை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தின் ஊடாக அரச நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அரச வருமான சேகரிப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. தரவு சார்ந்த முடிவெடுப்பதை ஊக்குவிப்பதோடு மிகவும் திறமையான மற்றும் குடிமக்களுக்கு ஏற்ற அரச சேவை வழங்கலுக்கு வழிவகுக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் එරංග වීරරත්න කරුத்து வெளியிடுகையில் අපේ රජයේ තියෙන ප්‍රධාන බලාපොරොත්තුවක් තමයි මේ රටේ කොහොමද ඩිජිටල් පේමන්ට්ස් ඒ කියන්නේ විද්‍යුත් ගණිතනු වලට අපි කොහොමද සම්බන්ධ වෙන්නේ කියන එක. ඒකෙදී අපි බලාපොරොත්තු වෙනවා මේ රට ඉතාමත් නුදුරු අනාගතයේදී මුදල් භාවිතා කරන එක අවම කරලා විද්‍යුත් මාර්ග හරහා තමන්ගේ ගෙවීම් කරන සමාජයක් දක්වා අපි කොහොමද මේක ගෙනියන්නේ කියන එක. ඒ කියන්නේ කැෂ්ලස් සොසයිටියක් හදන්නේ කොහොමද කියන එක අපේ තියෙන ඩිජිටල් කරන වැඩසටහන් වලින් එක ප්‍රධාන අංගයක්. ඒකේ පළවෙනි පියවර විදියට අපි මේ රාජ්‍යයට කරන ගෙවීම් ඩිජිටල් මාධ්‍ය හරහා කොහොමද කරන්නේ කියන එක හඳුන්වා දීම තමයි අපි මේ ගව්පේ සේවාව හරහා කරන්න අපි බලාපොරොත්තු වෙන්නේ. ඒකෙදී අපි දැන්ට රජයට කරන සේවාවන් සඳහා තමාගේ පාවිච්චි කරන ඉන්ටර්නෙට් බැංකින් පෝර්ටල් එක හරහා හෝ වෙනත් ෆින්ටෙක් වගේ ඇප්ස් හරහා ඒ කියන්නේ හෙළපේ ඒ වගේ ඇප්ස් හරහා පුළුවන් මේ ගව්පේ වැඩසටහන හරහා රජයට කරන ගෙවීම් කරන්න. උදාහරණයක් විදිහට ගත්තොත් වරිපණක් ගෙවන්න ගත්තාම ඔබට ඒ කියන ප්‍රාදේශීය කාර්යාලයට ගිහිල්ලා ඒකෙන් දෙන තියෙන රිසිට් එකේ තියෙන ගාන එතෙන්ට ගිහිල්ලා කවුන්ටර් එකට ගෙවන්න තමයි ගොඩක් වෙලාවට හැමෝම පෙළඹිලා තියෙන්නේ. டிஜிட்டல் சமூகத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்லும் திட்டத்தை நனவாக்கி இந்த புதிய தளத்தை அறிமுகப்படுத்துகிறோம். நிதியை அடிப்படையாக கொண்டு கொடுப்பனவுகள் ஊழல் மோசடிகள் அதிகரிக்கவும் கொடுக்கல் வாங்கல் முறையின் வினைத்திறனற்ற நிலைக்கு காரணமாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டி அந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க அனைத்து அரச கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் மயமாக்க நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த கட்டண வசதி தற்போது 16 சேவைகளுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏப்ரல் மாதத்திற்குள் மேலும் 30 சேவைகளுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என எதிர்பார்க்கிறோம். எதிர்காலத்தில் இந்த முறை மூலம் பணம் செலுத்துவதற்கான செலவை குறைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.